அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடைய தமிழ் வருஷத்துடைய அந்த விஸ்வாவசு வருஷம் தொடங்கி இருக்குது. இந்த விஸ்வாவசு வருஷத்தினுடைய அந்த புது வருட பஞ்சாங்கம் அது எந்த அளவுக்கு உலக நன்மைகளையும் தனிப்பட்டவங்களுடைய பலாபலன்களையும் சுட்டிக்காட்டுங்கிறத பத்தி நாம கொஞ்சம் சிந்திப்போம். இந்த விஸ்வாவசு வருஷம்ங்கிறது நம்முடைய தமிழ் வருடங்கள் 60, அதுல 39வது வருஷமாகும். பிரபவ விபவ சுக்ல பிரமோத பிரஜோபத்தி ஆந்திரத திரிமுக பவ யுக தாது ஈஸ்வர வெகுதானிய பிரம்மாதி விக்ரம விசு சித்திரபாடு சுபானு தாரண பார்த்திவ விய சர்வசித்து சர்வதாரி விரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி ஏவிளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபகிருது சோபகிருது குரோதி விஸ்வாவசு பராபவ பிளவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதிகிருது பரிதாபி பிரம்மாதித்த ஆனந்த ராட்சச நட பிங்கள காலயுத்தி சித்தாத்திரி ரௌத்ரி துன்மதி துந்துபி ருத்ரோத்காரி ரக்தாட்சி குரோதன அட்சய. ஆக இந்த 60 வருஷத்துல இந்த விஸ்வாவசு வருஷம்ங்கிறது 39வது வருஷமா வருது. இந்த விஸ்வாவசு வருஷம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு சுமார் 3:25க்கு மீன ராசியை விட்டு மேக ராசிக்கு பிரவேசம் ஆகியிருக்காரு. இந்த பஞ்சாங்கம்ங்கிறது ஜோதிடத்துல ஒரு அங்கம். பொதுவா ஜோதிட கலைங்கிறது இந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையாக வச்சுதான் கணிக்கப்படுது. இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதமயமானது, இறைவனே பஞ்சபூதமயமானவன் தான். இந்த பஞ்சபூத கணக்கீடுகளை சொல்றதுதான் இந்த பஞ்சாங்கம். இன்னைக்கு நாம் அந்த பஞ்சாங்கம் பாதிப்பது பற்றிய ஒரு சிறு சிறு தகவல்களை அன்பர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று இந்த பதிவை நாம் இன்றைக்கு எடுக்கிறோம். இந்த விஸ்வாவசு வருடத்துக்கு இடைக்காடருடைய வருஷாதியில் உள்ள வரக்கூடிய பாடல் விஸ்வாவசுவருடன் வெள்ளாண்மை ஏறும், பசுமாடும் ஆடும் பலிக்கும், சிசுநாசம் மற்றையோரோ வாழ்வார்கள், மாதவங்கள் மீறுமே, உற்றுளையில் நல்ல மழை உண்டு. அப்ப இந்த பாடலின்படி பார்த்தோம்னா விஸ்வாவசுவருடன் வெள்ளாண்மை ஏறுங்கிறார். விவசாயத்தின் உற்பத்தி, விவசாயத்தினால கிடைக்கக்கூடிய நவதானியங்களுடைய பெருக்கம் ரொம்ப சிறப்பா இருக்குங்கிறார். இந்த விஸ்வாவசு வருஷத்துல பசுமாடும் ஆடும் பலிக்கும். அப்ப மாடாடு கன்று என்று சொல்லக்கூடிய நாற்கால் ஜீவன்களுடைய பெருக்கம் சிறப்பா இருக்கும். பால் உற்பத்தி அதிகமாக கிடைக்கும். மாடாடு கன்று வளர்ப்பவர்கள் மேன்மை அடைவார்கள். மாடாடு கன்று வியாபாரம் செய்வர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மற்றையரோ வாழ்வார்கள் என்கிற போது வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்தவர்கள், ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயர்ந்து திரைவிடரோடியும் திரவியம் தேடு என்கிற தத்துவத்தின் அடிப்படையில சம்பாத்தியத்துக்காக வெளிநாடுகள் போகிறவர்கள் நல்ல ஆதாயம் பெறுவார்கள். மாதவங்கள் மீறுமே, இறை வழிபாடு, ஆன்மீக நாட்டம், சனாதனம் கடைபிடிப்பவர்கள் சமுதாயத்திலே மதிப்பை பெறுவார்கள். இறுதி அடியில சொல்லும் போது உற்றுளையில் நல்ல மழை உண்டு அப்படின்னு முடிச்சிருக்கிறதுனால இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரை அந்தந்த பருவத்திலே பொழியக்கூடிய மழை அபரிமிதமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சிசுநாசம் ஆக குழந்தைகளுக்கு மட்டும் ஆகாதுன்னு சொல்லி இருக்கிறாரு இடைக்காடர். ஆக வருஷாதி நூலிலே இந்த விஸ்வாவசு வருடத்துக்கு செழிப்பான காலமாக இடைக்காடர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். சரி, இந்த வருடத்தினுடைய நவகிரகங்களுடைய சாம்ராஜ்யம் பார்க்கிற போது ராஜா யாருன்னு சொன்னோம்னா சூரிய பகவான். சூரிய பகவான் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்காரனா வந்து 3ஆம் இடத்துல தான பலம் பெற்று உச்சம் பெற்று இருக்கிறதுனால அரசியலில் நீதி நேர்மை கடைபிடிப்பவர்களுக்கு மரியாதை உயரும். லஞ்ச லாவணியங்களை தடுக்க முயற்சிப்பவர்களுக்கு பலம் கைகூடும். அரசியல் தூய்மை பெறும். சூரிய பகவானுக்கு 4 போர்ட்போலியோ. ராஜாவா அவர் தான் வர்றாரு, அர்க்காதிபதியா, சேனாதிபதியா, மேலாதிபதியாகவும் அவர் தான் வர்றார். தலைமை தாங்கி நடக்கக்கூடிய ஊழல்வாதிகள் கடுமையா தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலையா அந்த காலம் அமையும். இந்த ஆண்டுக்கு மந்திரியா இருந்து அரசனுக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த துறையில அமரக்கூடியவர் சந்திர பகவானார்கள். லக்னத்துக்கு 9ல் அவர் உட்கார்ந்து இருக்கிறதுனால நல்ல பலம் பெற்று இருக்கார். அதனால நல்ல மழை பொழியும், விவசாயம் விருத்தி அடையும். அர்க்காதிபதியா சூரிய பகவான் இருக்கிறதுனால விலைவாசி ஏற்றங்கள் உண்டு. அதிகார வர்க்கத்துக்கு பல பேர் வருவாங்க. அடியெடுத்தவெல்லாம் தண்டக்காரன் சொல்றோம்ல, அந்த மாதிரி அரசியல்ல தகுதி இல்லாதவங்க கூட தலைமை பதவிக்கு முயலக்கூடிய சூழல்கள் உருவாகும். சஸ்யாதிபதியா புதன் வந்திருக்கிறதுனால புயல் வெள்ளங்கள் அதிகமாகும், சேதங்கள் அதிகமாகும்.
சேனாதிபதியா சூரிய பகவானே அந்த டிபார்ட்மெண்ட்டையும் எடுக்கிறதுனால அதிக மழை, கனமழை, அதனால ஏற்படக்கூடிய இயற்கை பேரிடர், சேதம், நஷ்டங்கள், அந்த மழையினால கிடைக்கக்கூடிய நீரெல்லாம் வீணாகி கடல்ல கலக்கக்கூடிய சூழல் எல்லாம் அந்த சூரிய பகவான் அந்த சேனாதிபதியா வர்றதுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்னு நாம் எடுத்துக்கணும். அடுத்த ரதாதிபதியா வரக்கூடியவர் சுக்கிர பகவான். எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய், திரவ பொருள்கள், பால் உற்பத்தி இதெல்லாம் அதிகமாகும். அந்த மாதிரி தொழில்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்லா லாபகரமா இருக்கும். தானியாதிபதியா செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார் இந்த ஆண்டுக்கு. சிவப்பு நிற தானியங்கள் உற்பத்தி நல்ல லாபம் தரும், உற்பத்தி அதிகரிக்கும். புஞ்சை தானியங்கள் விளைச்சல் அதிகமாகும். மேகாதிபதியா சூரிய பகவான் வந்திருக்கிறார். குடிநீர் பஞ்சம் வரும். கடல் முழுவதும் தண்ணீர் இருந்தாலும் அந்த தண்ணீரை குடிக்க முடியும். ஆக குடி தண்ணீர் பஞ்சம். அடுத்து நீரசாதிபதி புத பகவான் வந்திருக்கிறார். பணப்புழக்கம் அதிகரிக்கும், அரசாங்க உதவி நிறைய கிடைக்கும். அதன் மூலமா மக்களிடத்துல பணப்புழக்கம் நல்லா இருக்கும். ஆக இதெல்லாம் நவக்கிரக சாம்ராஜ்யம். அடுத்து இந்த ஆண்டு சித்திரை 1ஆம் தேதி பிறப்பு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா லக்னம் கும்பமா அமைஞ்சிருக்கு. லக்னாதிபதி சனி 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. புதன், சுக்கிரன், ராகுவோட சேர்ந்து. புதன் இங்க நீச்ச கிரகமா இருக்கு. ஆனா அதே ராசி வீட்டுல சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த நீச்சபங்க ராஜயோகம் புதனுக்கு கிடைக்கும். அப்ப புத பகவான் நீச்சபங்க ராஜயோகத்துல அமர்ந்திருந்துட்டா, அதுவும் 2ஆம் இடத்துல அமர்ந்திருந்தா உலக அளவில் கல்வித்தரம் மேம்படும், படித்தவர்கள் அதிகமா இருப்பாங்க, அறிவாற்றல் மிக்கவர்கள், ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்க, அதனாலேதான் உலக நன்மை மிகுந்து காணப்படும். சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஆடம்பர வாழ்க்கை வசதிகள் பெரும்பாலான மக்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். லக்னாதிபதி சனி பகவானா உச்ச சுக்கிரனோட நீச்சபங்க ராஜயோகம் பெற்ற புத பகவானோட நட்பு வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால தெய்வ பலம், தெய்வீக நாட்டம் உள்ளவர்களுக்கு மரியாதை கிடைக்கிறது, கௌரவம், அந்தஸ்து உயர்றது, இதெல்லாம் பொதுவான பலன்களா நடக்கும். அடுத்து 4ஆம் வீட்டுல குரு பகவான் உட்கார்ந்துருக்காங்க. பகை வீடு. சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளால மக்களுடைய சொத்துத்துவங்களை கொள்ளையடித்தவர்கள்ட்ட இருந்தாலும் அதெல்லாம் மீட்கப்படக்கூடிய ஆண்டுகளா இந்த வருஷம் நடக்கும். அடுத்து லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல போய் செவ்வாய் பகவான் நீச்ச ராசியில இருக்கிறதுனால நோய் நொடியினால பாதிப்புகள் வரும். அடுத்த லக்னத்துக்கு 8ல கேது பகவான் நட்பு வீட்டுல புதனுடைய வீட்டுல இருக்காங்க. சூரிய காலத்துல இருக்காங்க. அரசியல், அரசாங்கம், பதவி இவைகளை வைத்து தவறு செய்பவர்களுக்கு தண்டனைகள் அதிகமாகணும். அடுத்த லக்னத்துக்கு 9ல சந்திர பகவான் துலா ராசியில நீதி நேர்மைக்கு மரியாதை அதிகமாகும். ஆக இந்த ஆண்டு சிறப்பா அமையும். அதே நேரத்தில் கோச்சார அமைப்புனால ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட பலாபலன்கள், அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலம், பலவீனம், அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள்ல ஏற்ற இறக்கம் இருக்கும். இந்த பஞ்சாங்கம் வாசிக்கிறதுங்கிறத ஒவ்வொருத்தரும் அவசியம் கடைபிடிக்கணும். பஞ்சாங்கம் வாசிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கிற போது நாம் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி இந்த பிரபஞ்சமே பஞ்சபூதத்தால் ஆனது. பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம். இந்த 5 பூதங்களை கொண்டுதான் இந்த பிரபஞ்சம் உருவாகி இருக்கிறது. நாம வணங்கக்கூடிய இறை சக்தியே இந்த பஞ்சபூதத்தால் ஆனது. இந்த உண்மைகளை எல்லாம் நம்முடைய ஞானியர்கள், ரிஷிகள், சித்தர்கள் ஆராய்ந்து அறிந்து நம்முடைய புவி மண்டலத்தை சுற்றி இருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலங்கள், ராசி மண்டலங்கள், நவக்கிரகங்கள், இந்த முப்பெரும் சக்திகளை கொண்டு நம்முடைய வாழ்நாளில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் தொடர்பு படுத்தி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த உண்மைகளை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்நாளை சிறப்பாக்குவதற்கு பஞ்சாங்க கணிதத்தை உருவாக்கி தந்திருக்கிறாங்க. வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் 5. வாரம்னா கிழமை. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. 7 நாட்கள். இந்த 7 நாட்களை தான் 7 வாரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 7 நாட்களுமே கிரகத்தினுடைய பெயரை கொண்டுதான் அமைஞ்சிருக்கு. ஞாயிறுனா சூரிய பகவானுடைய பேர், திங்கள்னா சந்திர பகவானுடைய பேர், செவ்வாய்னா அங்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுடைய பேர், புதன் சொன்னா புத பகவான்கிற கிரகத்தினுடைய பேர், வியாழன் அப்படின்னு சொன்னா பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய அந்த வியாழ பகவானுடைய அந்த கிரகத்தினுடைய பேர், வெள்ளி அப்படிங்கிற போது அந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்தினுடைய பேர்,
சனி அப்படின்னு சொன்னா மந்தன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானுடைய பேர். ஆக இந்த 7 கிரகங்களுடைய பெயரை 7 கிழமைகளா வச்சு ஒவ்வொரு கிழமையிலையும் அந்த கிழமைக்கு உண்டான கிழமைநாதன் வாரநாதன் ஆகிய அந்த கிரகத்தினுடைய ஓரை தொடங்குறதா. அது 1 மணி நேரம் 2.5 நாழிகள் கணக்கு வச்சு அந்த 60 நாளைக்கு 24 மணி நேரமும் அந்த 7 கிரகத்தினுடைய ஓரைகள் சுழன்று சுழன்று வருவதா 3 தடவை சுழன்று வந்து மறுநாள் பிறக்கிற போது அந்த கிழமைக்கு உண்டான ஓரை தொடங்குறதா ரொம்ப அற்புதமா அமைச்சிருக்கிறாங்க. இப்போ உதாரணமா ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்தா சூரிய பகவான் 6ல இருந்து 7 வரையிலையும் சூரிய ஓரை. 6ங்கிறது சூரியன் உதிக்கிற நேரத்துல இருந்து தொடங்கணும். அந்த சூரிய ஓரை முடிஞ்ச உடனே அடுத்து 7 to 8 சுக்கிர ஓரை. இந்த மாதிரி தொடர்ந்து வரும். சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, வியாழன், செவ்வாய் 7 ஓரைகள். இந்த 7 ஓரைகள் தொடர்ந்து 3 தடவை வந்து அடுத்து ஒரு 3 ஓரை சேர்ந்து 24 ஓரை முடிஞ்சு அடுத்த கிழமை தொடங்குற போது சந்திரன் திங்கக்கிழமை சந்திர ஓரையில தொடங்கும். ரொம்ப அற்புதமா அமைச்சிருக்கிறான். இதெல்லாம் ஆய்ந்து அறிந்து தனி மனிதனுடைய வாழ்க்கையில அந்த ஓரைகள் செய்யக்கூடிய தாக்கத்தை நமக்கு சொல்லியிருக்கிறான். அந்த கிழமையில எந்த ஓரை நல்ல ஓரையாகும், எந்த ஓரையில நல்ல காரியம் செய்யலாம், எந்த ஓரையில பாதிப்பான அம்சம் ஏற்படும், எந்த ஓரையை தவிர்த்து நாம நல்ல காரியம் செய்யணும், இதையெல்லாம் சுட்டி காட்டி இருக்கிறாங்க ஜோதிட சாஸ்திரத்துல. அதனாலதான் கிழமைகள் முக்கியம். எடுத்த உடனே நாம கிழமையை பற்றி தெரிஞ்சுக்கணும். கிழமையை தெரிஞ்ச உடனே இந்த கிழமைக்கு இந்த ஓரை தொடங்குகிறது, இத்தனை மணி நேரம் வரையும் இது, இதுக்கு அடுத்த ஓரை இது, அதுக்கு அடுத்த ஓரை இது, அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா ஒரு நாள்ல நல்ல நேரத்தை நாம கழிச்சு அந்த நல்ல நேரத்துல எந்த காரியத்தை செய்யலாம்ங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சுட்டி காட்டி இருக்கிறத நாம ஃபாலோ பண்ணணும். அதனால கிழமையை தெரிஞ்சுக்கிறது மூலமா ஒரு மனிதனுடைய ஆயுள் பலம் கூடும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஆக கிழமைகள் பாருங்களேன், கிழமைகள் எல்லாம் வந்து கிரகங்களுடைய பேர்னாலேன்னு சொல்றோம். அப்ப கிரகங்கள் சொன்னா 9 கிரகங்கள். ஆனா 7 கிரகங்களுடைய பேர் மட்டும் தானே வருது, 2 கிரகங்களுக்கான பேர் வரலையே கிழமைகளேங்கிற போது நம்முடைய சித்தர்களும் ஞானியர்களும் ரிஷி பெருமக்களும் ஆராய்ந்து அறிந்ததுல இந்த ஓரை சுற்றுல கூட இந்த ஸ்தூல கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 7 கிரகங்களினுடைய பாதிப்பு தான் இந்த கிழமைகள் தொடங்குகிறது அப்படிங்கிறத அறிஞ்சுதான் 7 கிழமைகளோட அந்த ஸ்தூல கிரகங்களுடைய பேரை சுட்டி காட்டுற மாதிரி கிழமைகளுடைய பேரை வச்சிருக்கிறான். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகிய இந்த 7 கிரகமும் ஸ்தூல கிரகங்கள். ஸ்தூல கிரகம்னா உருவம் உள்ளது, நாம கண்ணுக்கு பார்த்தா தெரிய முடியும், அதைத்தான் ஸ்தூல கிரகங்கள்னு சொல்லுவோம். இந்த ராகு கேதுங்கிற இந்த 2 கிரகங்களும் நிழல் கிரகங்கள். சோதனை பார்க்கறதுல ஒரு ஜாதகத்துல அந்த கிரகங்களுக்கு சொந்த வீடுன்னு எதுவுமே அமைச்சு கொடுக்கணும். இந்த 7 கிரகங்களுக்கும் சொந்த வீடுகள் உண்டு. அந்த 12 ராசிகள் மேகம், ரிஷபம், மிதனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 12 ராசி வீடுகள்ல சூரியனுக்கு சிம்மத்தை சொல்றோம், சந்திரனுக்கு கடகத்தை சொந்த வீடுன்னு சொல்றோம், செவ்வாய்க்கு மேகத்தையும் விருச்சகத்தையும் சொந்த வீடுன்னு சொல்றோம், புதனுக்கு மிதனத்தையும் கன்னியையும் சொந்த வீடுன்னு சொல்றோம், குருவுக்கு தனுசையும் மீனத்தையும் சொந்த வீடுன்னு சொல்றோம், சுக்கிரனுக்கு ரிஷபத்தையும் துலாத்தையும் சொந்த வீடுன்னு சொல்றோம், சனிக்கு மகரத்தையும் கும்பத்தையும் சொந்த வீடுன்னு சொல்றோம். ஆனா ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு இல்லை. அதனாலதான் அது நிழல் கிரகங்கள். அந்த நிழல் கிரகங்களுக்கு கிழமையுடைய பேர் வரல. அதனால இந்த கிழமையை பற்றி ஒவ்வொரு நாளும் காலையில நாம தூங்கி விழிக்கிற போது சூரிய உதயத்தின் போது இன்னைக்கு இந்த கிழமை, இந்த கிழமைக்கு இந்த ஓரை ஆரம்பம், இந்த ஓரை இந்த 1 மணியோட முடியுது, அதுக்கு அடுத்து வரக்கூடிய 1 மணியில அடுத்த ஓரை. அடுத்த ஓரைன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல கிரகங்களுடைய பேரை 1 விட்டு 1 ஆல்டர்னேட்டிவா சொல்லணும். சூரியனுக்கு அடுத்து சுக்கிர ஓரை, சுக்கிர ஓரைக்கு அடுத்து புத ஓரை, புத ஓரைக்கு அடுத்து சந்திர ஓரைன்னு இப்படி ஆன்டி கிளாக் வைஸ்ல வரும். சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, வியாழன், செவ்வாய் 7 ஓரை. அதனால கிழமையை வாசிப்பதன் மூலமாக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஆயுள் பலம் கூடும், உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும். அடுத்து திதி. அமாவாசை பௌர்ணமிக்கு பின்னால வரக்கூடிய பிரதம, துவிதிய, திருதிய, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, சதுர்த்தசி
இந்த திதிகளுடைய பெயரை தெரிஞ்சுக்கிட்டு அந்த திதி தேவதைகளை நாம் வழிபட்டு வந்தால் அந்த திதி தேவதைகளுடைய அனுக்கிரகங்கள்னால நமக்கு பூரணமான ஆயுளும் பூரணமான புத்திசாலித்தனமும் பூரணமான நல்ல பலன்களும் நமக்கு கிட்டும். அதுக்கடுத்து நட்சத்திரங்கள் 27: அசுவனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசூர்த்தம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், மனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவுட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதின்னு சொல்லி மொத்தம் 27 நட்சத்திரங்கள். பஞ்சாங்கத்தை எடுத்தோம்னா அன்னைக்கு தேதிக்கு எந்த நட்சத்திரம் தொடங்கி இருக்கு, அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி கிரகம் எது, அந்த நட்சத்திரத்துக்கு தேவதை எது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செஞ்சோம்னா அந்த நட்சத்திரத்தினால கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் அன்றைக்கு பஞ்சாங்கம் வாசித்த அந்த நபருக்கு உறுதியாக கிடைக்கும். அடுத்தது நாமயோகங்கள். 27 நாமயோகம்: நிஷ்கம்பம், பிரீதி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், திருதி, சூலம், கண்டம், விருத்தி, துருவம், வியாகதம், ஹர்ஷனம், வஜ்ரம், சித்தி, வியாதிபாதம், வரியான், பரீகமம், சிவம், சித்தம், தாத்தியம், சுபம், சுப்ரமம், பிராமியம், மகேந்திரம், வைத்திருதின்னு மொத்தம் 27 நாமயோகம். இதெல்லாம் நாம பஞ்சாங்கத்துல ஒரு தேதியை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அந்த தேதிக்கு நேரா வரக்கூடிய இந்த வாரம், திதி, நட்சத்திரத்துக்கு அடுத்து அந்த நாமயோகத்தினுடைய பேரு. அப்ப அந்த நாமயோகம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாமயோகத்துக்கு உண்டான தேவதையை வழிபாடு செஞ்சோம்னா அந்த நாமயோகத்தினால கிடைக்கக்கூடிய யோக பலாபலன்கள் நமக்கு கிடைக்கும். பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பு அன்றைக்கு பஞ்சாங்கம் வாதிக்கிறவரை பாதிப்பு செய்யாது. அடுத்து நாம பஞ்சாங்கத்துல 5வதா பார்க்க போறது நாமகரணங்கள். நாமகரணம்னு சொன்னா மொத்தம் 11: பவம், பாலவம், கௌளவம், தைதுளை, கரசை, வணிஜை, பத்தரை, சகுனி, சதுர்பாதம், நாகவம், குணுத்துக்கணம். ஆக மொத்தம் 11 கரணங்கள். இந்த 11 கரணங்கள்ல பவம், பாலவம், கௌளவம், தைதுளை, கரசை, வணிஜை, பத்தரைங்கிற அந்த 7 கரணங்களும் ஒரு மாசத்துல 30 தேதியில மாறி மாறி வரும். இந்த சகுனி, சதுர்பாதம், நாகவம் இந்த 3 திரகரணங்களும் தேய்பிரையில வரக்கூடிய அந்த சதுர்த்தசி அமாவாசையில வரும். சதுர்த்தசி திதியினுடைய பின்பாதியா வரக்கூடிய கரணமா அந்த சகுனி வரும். அமாவாசை திதி அன்னைக்கு அந்த 2 கரணங்கள் சதுர்பாதம், நாகம். அடுத்த வளர்முறையில தொடங்கக்கூடிய அந்த பிரதம திதியில முதல் வரக்கூடிய கரணமா கிம்துக்கணம் வரும். இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த தேவதைகளை நாம வழிபாடு செஞ்சோம்னா அந்தந்த கரணங்களுக்கு உண்டான தேவதைகள் எதுன்னு இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு ஆன்லைன்ல கிடைக்குது. கூகுள் பண்ணி பார்த்தா அதுக்கெல்லாம் நம்முடைய ஜோதிட வித்வான்கள், மேதைகள் நிறைய பதிவுகள் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கூகுள் பண்ணி பார்த்தா கிடைக்கும் எல்லாமே. ஆக அந்த கரண தேவதைகளை வழிபாடு செஞ்சோம்னு சொன்னா அந்த கரணங்களால கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். அந்த கரணங்களால நமக்கு வரக்கூடிய பாதிப்பு ஏதாவது இருந்தா அந்த பாதிப்பு அகன்று நம்பிக்கையோடு தொடரும். இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டு 196 கோடி ஏறத்தாழ ஆண்டுகள் ஆகுது. ஆரம்பம் முதலே இன்று வரையில இறைவனே சித்தர்களா, ரிஷிமார்களா, ஞானியர்களா இந்த உலகத்துல உற்பவமாகி மனித வாழ்க்கைக்கு எளிய வழிமுறைகளை எல்லாம் சாஸ்திரங்களா கட்டி வச்சிருக்கிறாங்க, வேதங்களா சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த வேதங்களினுடைய அங்கங்களா இருக்கக்கூடிய சிச்சா, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், கல்பம், ஜோதிஷம் சொல்லக்கூடிய இந்த 6 அங்கங்கள்ல ஜோதிஷத்துல அனைத்தையும் தொகுத்து வேதத்துக்கே ஒளிவிளக்காக விளங்கக்கூடிய இந்த ஜோதிடத்துல நிறைய நமக்கு வழிகாட்டுதலை பண்ணியிருக்கிறாங்க. அதையெல்லாம் அந்த நம்பிக்கைகளெல்லாம் சில கால மாறுபாடுகள்னால சிதைக்கப்பட்டிருக்கு. நாம மீட்டெடுக்கணும். நமக்கு அடுத்து வரக்கூடிய இளம் சந்ததிகளுக்கு போதிக்கணும். அவங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில வெற்றி பெற்ற மனிதர்களா உருவாகணும்னு சொன்னா நம்முடைய சாஸ்திர அறிவுகள் அவங்களுக்கு நிறைய இருக்கணும். அதுல மிக மிக முக்கியமானது பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் அவசியம் இருக்கும். பஞ்சாங்கம் எப்படி பார்க்கறது, பஞ்சாங்கத்தை எப்படி ஃபாலோ பண்றது எல்லாம் நம்முடைய சந்ததிகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தா அவங்களுடைய வாழ்க்கையில தோல்வி பெற மாட்டாங்க. தோல்வி பெற்றாலும் கூட தோழ மாட்டாங்க. நம்பிக்கையோட வெற்றி பெறுவாங்க.
மந்திரமும் தேவும் மருந்தும் குருவருளும் தந்திரமும் ஞானம் தருமறையும் யந்திரமும் மெய்யென்றால் மெய்யாகி மேதினியிலே விளங்கும் பொய்யென்றால் பொய்யாகி போ. சூத்திரம். நம்புறவனுக்கு தான் நடராஜா, நம்பாதவனுக்கு யமராஜா. வாழ்க்கையில நம்பிக்கையோட நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வதற்கு நம்முடைய சாஸ்திரங்களெல்லாம் நமக்கு உதவுது. எல்லாம் ஏதோ சாதாரணமானவங்க போன போக்கில் சொல்லி வச்சது அல்ல, பொழுதுபோக்கான விஷயங்கள் அல்ல. வாழ்க்கை ரகசியங்களை உள்ளடக்கிய பெட்டகம் சோழ சாஸ்திரங்கள். அதுல பஞ்சாங்கம் மிக மிக முக்கியம். அதற்காக ஒவ்வொரு வீட்டிலும் பஞ்சாங்கம் அவசியம் இருக்க வேண்டும். அந்த பஞ்சாங்கத்தை எப்படி பார்ப்பது, எப்படி அதை நடைமுறைக்கு கொண்டு வருவது என்பதையெல்லாம் நம்முடைய இளம் சந்ததிக்கு போதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இனி அடுத்து வருகின்ற ஒரு நல்ல பதிவினை சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.